tweet and treat tales. நரியும் கொக்கும். ஒரு அடர்ந்த காட்டில் தந்திரமான நரியும் உயரமான கொக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் நரி கொக்கை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தது. என் அன்பான கொக்கே, இன்று என் வீட்டில் உனக்கு சுவையான விருந்து காத்து இருக்கிறது. நீ கட்டாயம் வர வேண்டும் என்று நரி அழைத்தது. கொக்கும் நரியின் அன்பான அழைப்பை ஏற்று சந்தோஷமாக நரியின் வீட்டிற்கு சென்றது. நரி கொக்கிற்கு ஒரு தட்டையான தட்டில் ருசியான சூப்பை பரிமாறியது. கொக்கிற்கு தன் நீளமான மூக்கால் அந்த சூப்பை குடிக்க மிகவும் சிரமமாக இருந்தது. ஆனால் நரியோ தன் நாக்கால் சட்டென்று அந்த சூப்பை குடித்து முடித்தது. கொக்கு ஏமாற்றத்துடன், நண்பா, என்னால் இந்த சூப்பை குடிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது. நரி சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை கொக்கே, நீ சாப்பிட சிரமப்பட்டதை நான் கவனிக்கவில்லை என்று கூறியது. ஆனால் உண்மையில் நரி வேண்டுமென்றே கொக்கை சங்கடப்படுத்தியது. சில நாட்களுக்குப் பிறகு கொக்கு நரியை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தது. நரியாரே, இன்று என் வீட்டில் உங்களுக்கு விருந்து. நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று கொக்கு அழைத்தது. நரியும் கொக்கியின் அழைப்பை ஏற்று சந்தோஷமாக கொக்கின் வீட்டிற்கு சென்றது. கொக்கு நரிக்கு ஒரு நீளமான கழுத்து கொண்ட ஜாடியில் சுவையான ஜூஸை பரிமாறியது. நரியால் அந்த ஜாடியின் குறுகிய வாயின் வழியே தன் மூக்கை விட முடியவில்லை. அதனால் நரியால் அந்த ஜூஸை குடிக்க முடியவில்லை. ஆனால் கொக்கோ தன் நீளமான மூக்கை ஜாடிக்குள் விட்டு அந்த ஜூஸை நன்றாக குடித்தது. நரி ஏமாற்றத்துடன், கொக்கே, என்னால் இந்த ஜூஸை குடிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது. அப்பொழுது கொக்கு புன்னகைத்துக் கொண்டே, நண்பா, நீ சாப்பிட சிரமப்பட்டதை நான் கவனிக்கவில்லை என்று கூறியது. நரி தான் செய்த தவறை உணர்ந்தது. தான் கொக்கை சங்கடப்படுத்தியதால் தான் இப்பொழுது இப்படி கஷ்டப்படுவதை நரி புரிந்து கொண்டது. அன்று முதல் நரியும் கொக்கும் ஒருவரை ஒருவர் மதித்து உதவி செய்து நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கும் திரும்ப வரும். யாரையும் ஏமாற்றவோ சங்கடப்படுத்தவோ கூடாது.